சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இருண்ட காலம் எது அப்படின்னு கேட்டா எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலை. இந்த எமர்ஜென்சி அப்படின்னு ஒண்ணு போட்டு இந்த தேசத்துல காங்கிரஸ் கட்சி என்னெல்லாம் அட்டூழியம் செய்தது. அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சி இப்பொழுது நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போறோம் அப்படின்ட்டு கான்ஸ்டிடியூஷன் புக்கை கையில் எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு வெளியில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி ஏதோ டெமோக்ரஸிக்கு எதிராகவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறதாகவும் ஒரு சித்தரிப்பை செய்து இவர்களுடைய நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு 50 வருடங்கள் நிறைவேறி இருக்கு. இதே நாள்ல தான் 1975 எமர்ஜென்சி போடப்பட்டது. 25 ஜூன் அன்னைக்கு எமர்ஜென்சிக்கு அந்த கோப்பல கையெழுத்திட்டாரு அன்றைய ஜனாதிபதி. அதற்கு பிறகு 26 ஜூன் அன்னைக்கு அது ஆல் இண்டியா ரேடியோல இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை அமல்படுத்தி விட்டோம், அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டோம் அப்படிங்கறது அறிவிக்கிறாங்க. 50 வருடங்கள் கடந்தோடி விட்டாலும் அதனுடைய வடு, அதனுடைய தழும்பு என்பது இந்திய வரலாற்றுல இன்னும் எத்தனை ஆண்டுகள் சுதந்திர இந்திய வரலாறு எழுதப்பட்டாலும் சரி, எமர்ஜென்சியினுடைய வடு என்பது என்றும் அழியாத ஒரு வடு, யாராலையும் மறைக்க முடியாத, மறைக்கவும் கூடாத ஒரு வடு. இப்போது ஜனநாயகத்திற்காக பொங்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள், இந்த அரசியல் கட்சிகள், உதாரணத்துக்கு திமுக பாத்தீங்கன்னா நாங்களாம் மிஸ்ஸாவே பார்த்தவங்க அப்படிம்பாங்க. அப்படி என்னப்பா மிஸ்ஸா, அது எந்த கட்சி போட்டது, அந்த கட்சியோட எதுக்கு கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னு கேட்டா கப்சிப் பண்ணிடுவாங்க. அதற்கு பதிலே இருக்காது. நீதித்துறை, ஜுடிஷியரி இருக்கிறதே இந்திரா காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எந்த ஒரு முடிவுனால எடுக்க முடியப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அவங்களுக்கு. நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ், எல்லா பேங்க்ஸுமே அரசுடைமை ஆக்கணும், நேஷனலைஸ் ஆக்கணும், அரசனுடைய சொத்தாக ஆக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. அதற்கு நீதிமன்றம் வந்து தடை விட்டது. இன்னும் நிறைய இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றம் அதுக்கு தடை, இதுக்கு தடை அப்படின்னு சொன்னதுனால அரசியலமைப்பு சட்டத்துல இருந்தாலும் இப்படி மாத்துவீங்க, நாங்க அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்துறோம்டா